கரூரில் தவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 39 பேர் பலியாகியிருப்பது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியிருக்கிறது. பரப்புரை நடந்த இடத்தில் பொதுமக்கள் அணிந்து வந்த ஆயிரக்கணக்கான செருப்புகள், துண்டுகள், தண்ணீர் பாட்டில்கள் சிதறி கிடந்தன. குடியரசுத் தலைவர் திரளபதி முர்மு, பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உட்பட நாடு முழுவதும் உள்ள தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தலைமைச் செயலகத்தில் அவசர கூட்டம் நடத்தி ஆலோசனை செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரவோடு இரவாக கரூர் சென்றார். மா. சுப்பிரமணியன், வேலு, ரகுபதி உள்ளிட்ட அமைச்சர்கள் கரூரிலேயே முகாமிட்டுள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கரூர் செல்கிறார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கட்சித் தலைவர்களும் கரூர் சென்ற வண்ணம் உள்ளனர். விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் 39 பேர் பலியாக இருந்தது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரவோடு இரவாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றார். அங்கே உடற்கூறு செய்யப்பட்ட 5 பேரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய அவர் உறவுகளை இழந்து வாடும் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களிடம் அவர் நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனத்த இதயத்தோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நேற்றிரவு 7:45 மணியளவில் அதிகாரிகளுடன் பேசிக் கொண்டிருந்த போது கரூரில் அரசியல் பிரச்சாரத்தில் பலருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதாக செய்திகள் வந்தது. உடனடியாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அனுப்பி வைத்தேன். அடுத்ததாக கலெக்டரை தொடர்பு கொண்டு அவரை அனுப்பினேன். அடுத்தடுத்து மரணச் செய்தி அதிகமானதால் அருகிலுள்ள மாவட்டங்களில் உள்ள அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் மற்றும் டிஜிபி அனுப்பி வைத்தேன். அடுத்தடுத்து வந்த துயரச் செய்திகள் எனது மனதை கலங்கடித்திருந்தது. மூத்த அமைச்சர் வேலுவுடன் தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தினேன் என தெரிவித்திருந்தார். அரசியல் கட்சி நடத்திய கூட்டத்தில் இத்தனை பேர் இறந்தது அதிர்ச்சி அளிக்கிறது. இனிமேல் இது போன்று நடக்கக்கூடாது. இறந்தவர்களுக்கு நான் என்ன ஆறுதல் சொல்வேன்? இறந்தவர்களுக்கு 10 லட்சம், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் வழங்கப்படும். தொலைக்காட்சியில் இந்த கொடூரமான காட்சிகளை கண்டபோது என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. உடனே கிளம்பி வந்து விட்டேன். ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்றார். விஜய் கைது செய்யப்படுவாரா என்று செய்தியாளர் ஒருவர் முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போது அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதற்குத்தான் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையம் விசாரித்து முழுமையாக சொல்லும். இதற்கிடையில் நீங்கள் கேட்பது போல அரசியல் நோக்கத்தோடு எதையும் நான் சொல்ல விரும்பவில்லை. மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொல்லப் போகிறேன். ஆணையம் அதற்காகத்தான் அமைத்திருக்கிறோம். ஆணையத்தின் மூலம் உண்மை வெளிவரும் போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காலையிலேயே கரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்று அங்கே சிகிச்சை பெறுபவர்களிடம் நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததே இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். முந்தைய கூட்டங்களில் திரண்ட கூட்டத்தை ஆய்வு செய்து அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்க வேண்டும். என்னுடைய பரப்புரை கூட்டங்களுக்கும் கூட 3-4 மாவட்டங்களை தவிர மற்ற இடங்களில் போதிய பாதுகாப்பு தரப்படவில்லை. தொலைக்காட்சியில் பார்க்கும் போதே அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரிவர செய்யப்படவில்லை என்பது தெரிகிறது. மின்வெட்டு ஏற்பட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக செய்திகள் வந்துள்ளன. கூட்டத்திற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்க வேண்டும். ஆளுங்கட்சி கூட்டங்களுக்கு தரப்படுவதை போல எதிர்க்கட்சிகளின் கூட்டங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய எடப்பாடி பழனிசாமி தவேக தலைவர் விஜய்க்கும் ஆலோசனை கூறினார். அரசியல் கட்சி தலைவரும் நிலைமையை புரிந்து கொண்டு ஆலோசித்து செயல்பட்டிருக்க வேண்டும். கூட்டத்திற்கு பல மணி நேரம் கழித்து தாமதமாக வருவதை தவிர்க்க வேண்டும். அனுபவம் உள்ள பழைய கட்சிகளை பார்த்து புதிய கட்சிகள் கூட்டம் நடத்துவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புசி ஆனந்த், மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்மல்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை நீலாங்கரையில் தவேக தலைவர் விஜயின் வீடு உள்ள சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். தவேக தொண்டர்கள் தொடர்ந்து அங்கு வருகை தந்த வண்ணம் இருப்பதால் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கரூரில் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள், 16 பெண்கள் உட்பட 39 பேர் பலியாகியிருந்தனர். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 52 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
அவர்களில் 11 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றனர். இதனால் பலியானோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது.